அன்பு சார்ந்த சிறப்பான உண்மையான எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். கடகராசி நேயர்களுக்கு, கடகராசி நேயர்களே, இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஓர் பெரிய புண்ணியவானாக, மிக அற்புதமான மனிதராக புதுப்பிக்கப்படுவீர்கள். பழைய அவதூறுகளிலிருந்து விடுபடுகின்ற சூழ்நிலை வரும். அந்த அவதூறுகளிலிருந்து விடுபட்டு வந்து உங்களுடைய புதுப்பிக்கப்பட்ட மனோநிலையில் உருவாகி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடக்கும். நினைத்தது ஒன்றாக இருந்தாலும் நடப்பது ஒன்றாக இருந்தாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பானதாக தான் இருக்கும். உங்கள் எண்ணம் போல் தான் இருக்கும். உங்களுடைய விரயப் பொருள்கள் உங்களை தேடி திரும்பி வரும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பொருள்கள் எல்லாம் உங்களை நோக்கி வரும். அடுத்தது என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றாற்போல் அதனை நீங்கள் பக்குவப்படுத்துவீர்கள். உங்களோட அறிவுக்கும் உங்களோட திறமைக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் சில நேரங்கள் தனித்தனியாக இருந்தது எல்லாம் ஒன்று கூடி இந்த மாதமானது, இந்த ஆடி மாதமானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் உடலில் உராய்வுகள் ஏற்படுவதற்கு கூட சூழ்நிலை இருக்கிறது. வீட்டில் எதிர்பாராத சண்டை வருவதற்கான வழிமுறைகள் இருக்குது. யார் எது சொன்னாலும் காதில் வாங்குங்க, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்களை பொறுத்தவரையும் மிக மிக நுட்பமான மனிதர்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை பிரபஞ்சம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுடைய சொல் செயல் ஆற்றலுக்காக. ஆகையினால் நீங்கள் உங்களை மிக நுட்பமாக கவனிக்கின்ற இந்த காலத்தை சாதாரண விஷயத்துக்காக போராடி கொண்டு இருந்து விடாதீர்கள். ஒரு சாரர்கள் போராடுவார்கள், ஒரு சாரர்கள் போராட மாட்டார்கள். போராடும் இடத்தில் கூட நிற்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த நேரம் உங்களை மிக சாமர்த்தியவானாக, மிக உயர்ந்த நிலையில் உங்களை எடுத்து செல்லும். பழிகள் எல்லாம் விலகி போகும். உங்களுடைய பக்குவமான நிலை நெருங்கி வரும். சுற்றுப்புற சூழலுடைய கண் திருஷ்டி என்பது உங்களை இறுகி உங்களை செயலற்ற நிலையிலாக இருந்திருக்கும். அவையிலிருந்து நீங்கள் மாறுபடுவீர்கள். ஒரு வயதானவர்களுடைய உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற சொல்லாலும் செயலாலும் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். உங்களுக்கு எங்கிருந்தோ அந்த பலனானது உங்களிடம் வரும். ஆகையினால் எங்கே எதிர்பார்த்தீர்களோ அந்த எதிர்பார்த்தது இப்போது கைகூடும். உங்களை பொறுத்தவரையும் மிக அருமையான நபர். இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஆடி மாதத்தில் பொறுத்தவரையும் உங்கள் வீடு வாசலை சுத்தம் செய்து உங்களுக்கு முடிந்த அளவு ஏதாவது கன்னி பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது ஆடை ஆபரணங்கள் கொடுப்பது சிறப்பாகும். மிக அற்புதமான இந்த காலத்தில் உங்களுக்கு அந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஜூலை 1 முதல் 17 தேதி வரையும் உள்ளவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு குணமாகவும், 17 முதல் 31 தேதி வரையும் இருப்பவர்களுக்கு ஒரு விதமாகவும் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த செயல்பாடை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பிரித்து பார்த்து அது பயனடையுங்கள். ஏனென்றால் காலதாமதமாகவோ இல்லை காலத்திற்கு முன்னதாகவோ கிடைத்ததை நீங்கள் உணராமல் கிடைக்கவில்லையே, நான் தேடியது இன்னும் எனக்கு அமையவில்லை என்ற வருத்தத்திற்குள் செல்லாதீர்கள். ஏனென்றால் அப்படி வருத்தப்படுகின்ற சூழ்நிலையில் உங்களையே நீங்கள் சந்தேகிக்கும் வரையில் இந்த ராகு பகவான் 8லிருந்து செய்து விடுவார். 2ல் இருக்கின்ற கேது பகவானும் அப்படித்தான் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத பிரிவினை உண்டு பண்ணும். அந்த பிரிவினை உண்டு பண்ணாது இருப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமைதி காக்க வேண்டும். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மாதத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஓடுகின்ற தண்ணியில் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சொல்லலாம். ஓடும் தண்ணியில் குளித்து வரலாம். நீங்கள் ஓடும் தண்ணீரை மிகவும் பக்குவமாக பிறருக்கு பயன்படும் வசதியை நீங்கள் உண்டு பண்ணி தரணும். அந்த இடத்துல போய் எந்த ஒரு விஷயம், சில விவசாயிகள்லாம் இருக்காங்கன்னா அந்த இடத்துல சண்டை சச்சரவு போட்டுறாதீங்க. பிறருக்கு பகிர்ந்து கொடுக்குற சூழ்நிலையை பாருங்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் அடுத்தவங்க உணவு முறையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா அதையும் கொடுக்க நீங்கள் மனதை பக்குவப்படுத்திங்க. இந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் அதுவாக தானாக அடங்குகின்ற நிலையில் இருப்பதனால் நீங்கள் மிகவும் பக்குவமாக இருந்துவிட்டீர்கள் என்றால் பிரச்சனை உங்களை அணுகாது.
ஆகையினால்தான் இந்த கடகராசியில் இருக்கின்ற அன்பான நேயர்களே, உங்களுடைய மனோபக்குவமானது மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் மிகவும் கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் அறியாமல் உங்களை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அனுசரித்து உங்களுக்கு வேண்டியதை செய்வார்கள். ஆகையினால் எதிர்பாராத பலன்கள் உங்களை நோக்கி வருமையை தவிர நீங்கள் எதிர்பார்த்த பலனானது காலதாமதமாக வரும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களோடு பலவிதமாக நாங்கள் பல மொழிகளிலும் நாங்கள் பல நாட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை செம்மையாக எடுத்து செல்கிறோம். இது புதிய நபர்கள் எல்லாம் பலவிதமான அனுபவ கஷ்டங்களை கூறும்போது அந்த கஷ்டத்தில் விடுபடுவதற்கான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள இசை, உங்களுக்கு உள்ள கிரக எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கு உள்ள ஒரு மந்திர உச்சாடனம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து சிறப்பான வழியில் எடுத்து செல்கின்றோம். அதற்கு உங்களுடைய தேவையை பொறுத்து எங்களுடன் அணுகினால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து தருகிறோம். அதற்கான எண்ணானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த 7 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ, 11 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தால் சிறந்த அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், திறமைசாலிகள், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் இவர்களிடம் திறமை இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த எண்ணோடு காண்டாக்ட் பண்ணி அவர்களை பற்றிய விவரங்கள் தாருங்கள். அவர்களுடைய ஃபோட்டோ, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவர்கள் இருக்கும் திறமைகளை எழுதுங்கள். நாங்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் எங்களுடைய நடக்கப்போகிற புதிய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கலந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்படைய வேண்டும். புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நியூ ஜென்ரேஷனுடைய மனித நோக்கமானது, அறிவியல் நோக்கமானது சிறப்பு பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களுடைய முயற்சியில் எங்களுடைய எண்களில் காண்டாக்ட் செய்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.